ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவகிரகநர்களே போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். நான் ராசிக்கும் 3 நட்சத்திரத்துக்குமே இதில் ஒரு மாதத்தில் இந்த மாத கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகுங்க. சரியா? அது உங்களுக்கு தெரியும். இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. புதன் பயிற்சி ஆகலை. அவர் ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்கரம் அடைவார், வக்கர நிவர்த்தி அடைவார். செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் புதன் இருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். அதுபோக ராசிநாதனை பார்க்குறதுனால ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரு. இது ஒரு வகைக்கு நல்ல விசேஷம்தான். ராசிநாதன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. உங்கள் ராசியை சுற்றி மற்ற என்ன நடந்தாலுமே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் புதன் சுக்கிரன் பார்வைக்கு வராரு. அதுக்கடுத்து ஆவணி மாதம் அப்போனா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் பார்வைக்கும் வருவார். சரியா? அதனால் பிற்பகுதி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சூரியன் பார்வைக்கு சனி பகவான் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நான் நேரம் இந்த சூரிய பயிற்சிக்கு போடும்போது அந்த எந்த விஷயத்தில் பிரச்சனை நடக்கும்னா சொல்லுவேன் நான். அதாவது ஜோதிடத்தில் பலன்கள் பலவிதமாக பிரித்து சொல்லலாம். பொது பலன்கள் ஒன்று இருக்குது, நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம். அதுபோக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த ஆதிபத்திய விசேஷம் என்ன உறவு முறை சம்மந்தப்பட்டிருக்கோ அதுக்கு பலன் சொல்லலாம். இப்போ சூரியன்னா உங்கள் ராசிக்கு 8 கூடையவன், அஷ்டமாதிபதி. அதுபோக தாப்பனை குறிக்கிற கிரகம், அரசியல், ஆளுமை, அதிகாரம், தன்னம்பிக்கை, இதுக்குள்ள கிரகம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது சம்மந்தப்பட்ட கிரகம் மாறும்போது அது சம்மந்தப்பட்ட தாக்கம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறது ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. பிரித்து அந்த காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரி தான் அந்தந்த போர்ஷனை அந்தந்த நேரத்தில் எடுப்பார். அதை பிரித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பீரியடில் எடுப்பார். வாரம் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வாரம் ஒரு 6 நாள் 7 நாள் கிளாஸ் எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பார். அது மாதிரி தான் ஜோதிட பலன்களையும் பிரித்து நம்ம பார்த்துக்கணும். சரியா நேர்களே? போட்டு திணிக்க முடியாது. அதனால தான் மகர ராசியோ மற்ற எல்லா ராசிக்குமே நான் ஒரு சைக்கிளில் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ராசி பலன்கள் போடுவேன், பொது பலன்கள் போடுவேன், கிரக பயிற்சிக்கு உள்ள பலன்கள். கிரக பயிற்சி பலன்கள்னால் அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் என்ன, இது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த கிரகத்தோடைய பயிற்சியோட தாக்கம் மகர ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, இதை சொல்லுவேன். அதுபோக பரிகார வழிபாடு, தசாபுத்தி பலன்கள், அப்புறம் மற்ற பொது கருத்துக்கள், ஜோதிட ரீதியாக உள்ள கருத்துக்கள், இப்படி உங்களுக்கு பலதரப்பட்ட தகவல்கள் சொல்கிறேன் ரிலேட்டட் டு அஸ்ட்ரோ. இந்த அஸ்ட்ரோ வேர்ல்டில் ஜோதிட உலகத்தில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வாங்குவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே நேர்களே, இதுக்கு முன்னாடி வீடியோ கூட மாந்தியை பற்றி போட்டிருந்தேன். ஏன்னா மாந்தி ஒரு முக்கியமான கிரகம். நிறைய நேரில் அது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. மாந்தியை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மாந்தி அவரோட ஆளுமையும் உண்டு. ஜனன ஜாதகத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சில காரியங்களை செய்வார். அவருடைய பங்கும் உண்டு. சரியா? அவருக்கு தசாபுத்தி இல்லை, அதனால் அவர் பெருசாக எடுத்துக்கல. இப்போ மாந்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள். அதோடய லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோ லிங்க்கும் இருக்கும். குறைஞ்சது ஒரு 7-8 வீடியோவில் உள்ள லிங்க்கு கீழே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள லிங்க் இருக்கும். ஸோ எல்லா லிங்க்குமே இதில் இல்லை, கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே நேர்களே, மகர ராசிக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரியா? ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அவர் சனி பகவான் சாரம் வாங்கியிருக்கிறாரு. உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வாங்கியிருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதான். 1, 2 கூடவன் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. அதனால் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ராகுவுடைய சஞ்சாரம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. 4ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை. 5ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க. இதில் செவ்வாய் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, சில சிரமங்களையும் கொடுப்பாரு, லாபங்களையும் கொடுப்பாரு. இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். செவ்வாய் பயிற்சிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். செவ்வாய் 21ஆம் தேதி பயிற்சி ஏறுவார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அளப்பரிய பலன்களை கொடுப்பார். ஆகஸ்ட் 21 அக்டோபர் 13 வரைக்கும். ஆமாம், ஆகஸ்ட் 21 அக்டோபர் 13 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அமோகமான பலன்களை கொடுப்பார். ஸோ செவ்வாய் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கடைசியில் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் இருக்குது. தீபாவளி ஒட்டி சிறப்பாக இருப்பீங்க செவ்வாயால். ராசிக்கு 4, 11 கூடையவனால நல்லா இருக்கிறதுனால சுகஸ்தானம், லாபஸ்தானம் அது இருக்கும். தீபாவளி விட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், லாபம் இருக்கும், கையில் போனஸ் காசு எல்லாம் வந்துட்டு போகும். அது இப்போயே சொல்லிடுறேன். இன்னும் ஆவணி மாதமே பிறக்கலை. இதுதான் ஜோதிடம். அந்த நேரம் சம்மந்தப்பட்ட கிரகம் எப்படி இருக்குது அதை சொல்லிட்டாலே அந்த பலன் வரும். ஏன்னா மகர ராசிக்கு சுகஸ்தானம், லாபஸ்தானம் வலுப்பட்டால் தான் நல்ல காரியம் நடக்கும். சுகப்படணும். நீங்கள் சுகப்படணும்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும்.
செவ்வாய் நேரம் நல்ல நிலைமையில் இருப்பார். அந்த தீபாவளி விட்டு வர காலகட்டத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். ஓகே, அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து 29ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து 26/8 வரைக்கும் இருப்பார். ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் இருப்பார். ஸோ வந்து ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் நிலைமை அந்த அளவுக்கு சரியில்லை. சுக்கிரன் நிலைமை அந்த அளவுக்கு சரியில்லை. அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது அமைப்பு இல்லை. 5-10 கூடவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தொழில் அலைச்சல் இருக்கும், திரிச்சல் இருக்கும். கொஞ்சம் அளந்து திரிஞ்சு தான் தொழில் பண்ணுவீங்க. ஈஸியாக எதுவும் கிடைக்காது. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழிலில் வந்து எதிர்பாராது நடக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அது தொழிலில் நடக்கும். ஒரு கிளைண்ட்டு கிட்ட இருந்து டக்குன்னு ஒரு செக்கு ரிலீஸ் ஆகி வரும். ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் வரும். இல்லைனா ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட நிறைய இது கொடுத்துருவார், ஆர்டர் கொடுத்துருவார். சார் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவார். நீங்கள் திக்குமுக்காட்டை போயிடுவீங்க. என்ன சொல்கிறது, எதிர்பாராமல் ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் அதை சமாளிக்க முடியாது. அது மாதிரி சில நேரம் சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க. அது மாதிரி செயலெல்லாம் செவ்வாய் செய்வார் 8ஆம் இடத்துல. புதன் கூட சேர்ந்து தான் செய்கிறாரு. அது ஒரு வகைக்கு பரவாயில்ல. சரியா, 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருந்து உங்கள் ராசிநாதனை சுபத்துவப்படுத்துவாங்க. அதுதான் பெரிய விஷயம். செவ்வாய் தாம்பலத்தை இழந்துட்டு ராசிநாதனை ரொம்ப பூஸ்டப் பண்ணுவார். சனி பகவான் பூஸ்டப் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே சகலமும் சரியாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனை வந்து ரொம்ப சுபத்துவம் வராரு. வக்கர நிலையில் இயல்பு நிலை இழந்து அவர் பின்னோக்கி வரும்போது சுக்கிரன் புதன் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதில் பாதி போர்ஷனை சூரியனும் எடுத்துக்கிடுவார். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 16/8 வந்து அவரும் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதனை இஷ்டம் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் கலப்பு பண்ணலாக தான் இருக்கும். சரியா, ஆனால் 100க்கு ஒரு 40% பிரச்சனை இருக்கும். சூரியனால் பிரச்சனை இருக்கும். மற்றது வந்து சுக்கிரன் புதனால் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு கிரக பயிற்சியை பார்த்தோம்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த பிரச்சனையும் இல்லை. குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பாரு. ராசியை பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. கர்ணனுக்கு கவச குண்டலம் கிடச்ச மாதிரி மகர ராசிக்கு வந்து அடுத்த வருடம் 2025 மே 10ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்குது. கவச குண்டலத்தோடு தான் இருக்கிறீங்க. எதை வந்தாலும் சாதிச்சிருவீங்க. சரியா, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சுற்றி சில பிரச்சனை நடக்கும். ஆனால் உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. அடுத்து வந்து செவ்வாய் நல்ல நிலைமையில் வராரு. 21ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 21 அது கொஞ்சம் கடைசி ஆயிரும். இடைப்பட்ட நாட்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா புதன் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார். சுக்கிரன் மத்தியம பலனை தான் கொடுப்பார். அவர் என்ன பலனை கொடுப்பார் சார் அப்படின்னா, தாம் பலத்தில் இழந்து உங்கள் ராசிநாதனை பலப்படுத்துவார். அதுதான் அவர் கொடுக்குற பலன். சரியா, அது எப்படின்னா வீட்டுக்கு வந்து அப்பா சில நேரம் என்ன சொல்லுவார்னா, என்னால் பணம் கொடுக்க முடியாது, எனக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு ஆள் மூலமே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கையில் காசை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருள்லாம் வாங்கி போட்டுருவாங்க. அப்படி கிடச்சிரும் நமக்கு. ஏதோ ஒரு கடையில் சொல்லுவார், அந்த கடைக்காரன் வந்து அரிசி மூட்டையும் பலசரி சாமானே போட்டு போயிடுவான். ஸோ நமக்கு வந்து அந்த சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது மாதிரி சுக்கிரன் வந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறதுனால நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சேஃபாகிடுவீங்க. ஓகே நேர்களே, இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதுபோல் கேது அருமையான நிலையிலுமே இருக்காருங்க. அதுக்கு நான் வீடியோ போடுன்னு நினைக்கிறேன், மறந்து போகுது. ஏதோ ஒன்று போட்டு தான் நிறைய போடுறேன். பட் கேதுவை பற்றி கொண்டு வேற இல்லை. ராகு கேதுகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராகுவை காட்டில் கேது சூப்பராக இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சுபவர்க்கு எடுத்து குரு பார்வையில் இருக்கிறது அருமையாக இருக்குது. 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தாப்பனார் வச்சத்தில் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும். கோயில் காரியங்கள், திருப்பணிகள், அறநிலைத்துறை சேர்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஆன்மீக வழிபாடு கூடுதலாக இருக்கும். இந்த ஆடி மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சரி, அடுத்த ஒரு 2 காலங்கள் ஜூலை 8லேருந்து அவர் வந்து உங்களுக்கு ஜூலை 8லேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் 10 வரைக்கும் கேது அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்துருக்குது. அருமையான அமைப்பு. ஸோ அது நல்ல ஒரு ஆன்மீக வழிபாட்டில் உங்களை இழுத்துட்டு போகும். நல்லா இருப்பீங்க. அறிவுக்கு அப்பாற்பட்ட யோசனை பண்ணுவீங்க. அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. குடும்பத்தில் தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு இணக்கமாக இருப்பீங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்கள பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிருவீங்க. இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கேது கொடுப்பாரு. உங்களை கொஞ்சம் பதப்படுத்துவார். சரியா, கொஞ்சம் ஆட்டமாட்டத்தெல்லாம் அடக்கி உங்களை பதப்படுத்தி உங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சியெல்லாம் மேற்கொள்வார். 9ஆம் இடத்துல கேது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாவக்கரை இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ குரு பார்வையில் அவர் வந்து சுபவர்க்கு எடுத்திருக்கிறதுனால சந்திரன் சாரை எடுத்திருக்கிறது மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் ஆத்ம திருத்தமாக இருப்பீங்க. தெய்வீக உறவு இருக்கும். கணவன் மனைவி கிட்ட வந்து தெய்வீகமாக இருப்பீங்க. கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவியே வந்து மங்கா விளக்கு, குடும்ப விளக்கு, குத்து விளக்குன்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு இது இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். கோயில் குளத்துக்கு சேர்ந்து போயிட்டு வருவீங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுவீங்க. நல்ல ஒரு 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவலாக இறைவனை முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல மனதோடு இருப்பீங்க. தூய எண்ணத்தோட நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. அதெல்லாம் கேது செய்வார். கேது ஒரு நல்ல கிரகங்க. ராகு தான் ஒரு மாதிரியான கிரகம். கேது வந்து ஒரு நல்ல கிரகம். சரியா, கேது வந்து சூட்சும வலுவுக்குள்ள கிரகம்.
பாவ கிரகங்களோட சேர்ந்துட்டாருன்னா அந்த பாவ கிரகங்களை திருத்துற கிரகம் கேது பகவான் தான். அதனால தான் விநாயகருக்கு வச்சுருக்கிறாங்க. கேதுக்கு வந்து உகந்த கிரகம் விநாயகப் பெருமான். சரியா, முதல் கடவுள். ரைட் நேர்களே, கேதுவும் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் போகுதுங்க. இப்போயே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு. இது வந்து ராசிக்கு தான், நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு சொல்லலை, தனிப்பட்ட முறையில் சொல்லலை. பொதுவாக மகர ராசிக்கு உலகம் முழுக்க வாழும் மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த அமைப்பில் தான் கிரக நிலைகள் சஞ்சாரம் பண்ணும். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி லக்கண ரீதியாக உள்ள அமைப்புக்கு கொஞ்சம் மாறுபடும். இப்போ இந்த கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு திசை கேது புத்தி, செவ்வாய் திசை கேது புத்தி. செவ்வாய் திசை கேது புத்தி கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களும் நடக்கும் மகர ராசியில். குரு திசை கேது புத்தி மத்தியம வயதில் இருக்கிறவங்களும் நடக்கும். அதுபோக குரு திசை செவ்வாய் புத்தி, சுக்கிர திசையெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வயசாயிரும். சூரிய திசையில் புதன் புத்தி கொஞ்சம் வயசில் நடக்கும், முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நடக்கும். புதன் திசை வந்து வயதானவர்கள் நடக்கும் 80 வயசுக்கு மேலே. புதன் திசையில் சூரிய புத்தி, சுக்கிர புத்தி இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதன் திசையில் சனி புத்தி சிறப்பாக இருக்கும். அதுபோக சனி திசை நடக்கும் 50 வயசுக்கு மேலே பட்டவங்களுக்கு. அவங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி, சுக்கிர புத்தி மிகச்சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். சனி திசை, சுக்கிர புத்தி, புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற காலகட்டம் இந்த வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரம் சனி திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு போட்டு பரட்டு எடுக்கும், பிரச்சனை படும். சரியா, அதுக்கு நான் வந்து சூரிய பயிற்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஆவணி மாதம் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு பின்னாடி சுக்கிர பயிற்சிக்கும் போடுவேன். ஏன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்துக்கு ப்ளஸ் ஆர் மைனஸும் போடுவேன். இதில் பொதுவாக தான் சொல்கிறேன் நான். சரியா, இது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொதுவாக தான் பேசுவார் அவர். அந்த தொகுதிக்குள்ளே 6 சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டு, எம்பி தொகுதினா 6 சட்டமன்றத்தை எடுத்துகிட்டு பொதுவாக தான் பேசுவார். அதே அவர் வந்து உள்ளூருக்கு வந்து பேசினாருன்னா உள்ளூர் பிரச்சனை எடுத்து பேசுவார். சரியா, அது மாதிரி உள்ளூர் பிரச்சனை எடுத்து பேசுகிறது தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள பிரச்சனைகள். சரியா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள ஆதிபத்திய காரகத்துவத்தை எடுத்து பேசுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரக பயிற்சி ரீடிங்கிலே வந்து சில பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் மற்ற பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சூரியன் தான் ஒரு 15 நாட்கள் இது கொடுப்பாரு, பிரச்சனையை கொடுப்பாரு. மற்ற கிரகங்கள் ஒன்றும் இல்லை. புத்திர வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் பாதிப்படுகிறார் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, மறைவுஸ்தானம் தான். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அரசு வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து தொழில் பண்ணுறவர்கள், வெளிநாடு வெளி மாநில தொடர்பில் இருக்க ஏற்றுமதி இறக்குமதி, அந்நிய தேசம் தூர தேசத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, தொழிலில் எதிர்பாராத சில பிரச்சனைகள், எதிர்பாராத சில காரியங்களை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி சார் பலன் இருக்குது மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதகமாக தான் இருக்குது. சில விஷயத்தில் சாதகம் இருக்குது, கவனமாக இருக்கணும். ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிர்ஷ்ட சனாபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனால தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சுக்கிரன் நீர் கிரகம், அவர் நெருப்பு ராசியில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும். சில பேர் காய்ச்சல் வரலாம். அதுபோல் இந்த டயாபெட்டிக் பேர்சன், ரத்த சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக டயத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அதுக்கு வர கிரகம் தான். சரியா, அந்த நீரிழிவு நோய்க்கு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். சந்திரன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் வந்து இப்போதைக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7 கூடையவன். அதுக்கு பின்னாடி தான் அமாவாசை சந்திரனை போவார். அதுக்குங்கிட்டு அமாவாசை ஆடி அமாவாசைக்கு மேலே வளர்பிறை சந்திரனை மாறிடுவார். ஸோ சந்திரன் வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார். ஆடி அமாவாசை என்றைக்கு வருது? ஆடி அமாவாசை வந்து ஆடி அமாவாசைன்னு எடுக்கலை, குறிக்கலை, வேற ஒன்றும் இல்லை. அதை நான் குறிக்கவில்லை. அதை நான் இந்த ப்ரிடிக்ஷனில் அதை கன்சிடர் பண்ணலை. டக்குன்னு பார்க்கும்போது அது தெரியாது. ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் மாதம் வருது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருது. ஆமாம், ஆகஸ்ட் 4, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரியா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி பூரம். ஸோ அமாவாசை ஆடி பூரம்லாம் அடுத்தடுத்து தான் வருது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசைக்கு மேலே அவர் ஓரளவு ஒரு 5-6 நாள் கழித்து அவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா, அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் இதுதான் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பலன்களை கம்மியாக கொடுப்பார். இதுதாங்க ஜோதிடம். இப்படி அந்த போக்கில் வந்து அந்த கிரகங்கள் எந்த போக்கில் எப்படி இருக்குது, ஒளி எந்த நேரம் மங்கி இருக்குது, அந்த நேரத்தில்
தானுடைய விசேஷத்தை செய்யாது, தான் ஆதிபத்திய விஷயத்தை செய்யாது. ஸோ ஜூலை 30லிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் சந்திரனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கிட்டத்தட்ட எவ்வளோ நாள், ஒரு 10-11 நாட்கள். அந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த டேட் சொல்கிறேன், ஜூலை 30 to ஆகஸ்ட் 11 வரைக்கும். நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க, குடும்பத்தில் சொந்த பந்தம் கிட்ட கவனமாக இருங்க. அதுபோல் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. இது மாதம் நடக்கும். சந்திரன் வந்து அந்த ஒளி இழப்பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேருந்து அந்த குறிப்பிட்ட திதி வரைக்கும். அதாவது வந்து தேய்பிறை நவமிலிருந்து வளர்பிறை சஷ்டி வரைக்கும் ஒரு 10 நாட்கள், சரியா? அஷ்டமி கூட எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஒளி இழந்து அப்புறம் வந்து சஷ்டிக்கு மேலே ஒளி பெறுவார். வளர்பிறை சஷ்டிக்கு மேலே ஒளி பிறந்து அப்புறம் பௌர்ணமி அப்படியே சுற்றி வருவார். ஸோ அந்த பர்டிகுலர் காலத்தில் மகர ராசிக்கு வந்து 7 கூடிய சந்திரன் வீக்காக இருக்கிறதுனால வீக்காக போவார். அந்த திதி நேரத்தில் கவனம் வச்சுக்கணும். அந்நேரம் நீங்கள் வந்து மனைவி விஷயத்திலையும் சரி, சொந்த பந்த விஷயத்திலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தாய் விஷயத்திலும் சரி, தாய் வழி உறவுகள் விஷயத்திலும் சரி, உங்கள் மனதாலும் சரி உடலாலும் சரி பாதிக்கப்படுவீங்க, அவ்வளோதான். சரியா? சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். அதுபோல் ராசிக்கு 7 கூடையவன், உங்கள் எதிர் வீட்டுக்காரகன். அவர் கொஞ்சம் வீக் ஆகும்போது அவர் சம்மந்தப்பட்ட சில தாக்கம் இருக்க தான் செய்யும். அவர் சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவ ஆதிபத்திய விசேஷங்கள் பாதிக்கப்படும். ஓகே நேர்களே, ஸோ சந்திரனையும் சொல்லிட்டேன், நான் எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன். இப்போ பலனுக்குள்ளே வருவோம். பலனுக்குள்ளே வந்தோம்னா கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல காலமாக இருக்குங்க. மகர ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு அருமையான காலமாக இருக்குது. நல்ல சொந்த முயற்சியில் நல்லா படிப்பீங்க, நல்ல ஒரு டியூன் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். உங்கள் எஃபெக்ட்ஃபுல்லாக நல்லபடியாக எடுக்கும். மகர ராசி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகச்சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக காதல் ஒரு வந்து மத்தியமாக தான் இருக்கும். காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மத்தியமாக தான் இருக்கும். கொஞ்சம் புரிதலை சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். அதுபோக வந்து சில நேரங்கள் கோபம் வரும், கோபத்தை மறந்துடுங்க. கோபம் படும்போது விட்டு வெளியே போயிருங்க. கோபம் வந்து படாதீங்க யார் மேலேயும். சரியாக கோபப்பட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். கோபத்தை குறைச்சிக்கோங்க, கோபத்தை மறந்துடுங்க. அதுபோக திருமணமானவர்கள், திருமணமான தம்பதிகளுக்கு வந்து ஒரு நடுத்தர பலன் தான் இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. கணவன் உறவுல கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க. சூரியனால் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இடையில சில பிரச்சனைகள் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஆவணி மாதம் முழுக்காவே பிரச்சனை கொடுப்பாரு. ஏன்னா ஆவணி மாதம் முழுக்காவே அவர் சனி பகவானை பார்ப்பார். ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் மாதம் அந்த 15 நாட்களில் எப்படி இருப்பாருங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். சரியா? அந்நேரம் நாட்கள் நிறையா இருக்குது. ஆகஸ்ட் 15க்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் விவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாழ்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். தொழில் வியாபாரத்தில் ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் கடைசி வாரத்தில் சரியாக போயிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, முதல் வீடியோ ஆரம்பத்தில் செவ்வாய் பயிற்சி பின்னாடி நல்லாயிருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலே லாபம் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆகஸ்ட் 21க்கு மேலே ஒரு நல்ல ஒரு உச்சம் தொடுவீங்க. அதே மாதிரி பிற்பகுதியிலும் நல்லா தான் இருக்கும். முத்தியம் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். செகண்ட் பார்ட் சிறப்பாக இருக்கும். அதுபோக வணிகம்னா என்ன? ட்ரேடிங் தானே. ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். அரசாங்க தொடர்புறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கோஆபரேட்டிவ் ஸ்டோரு, கூட்டுறவு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிடிவாதத்தை தவிர்த்துருங்க. சரியா? பிடிவாதம் பண்ணாமல் பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். என்ன தான் உங்களுக்கு சுற்றி பிரச்சனை இருந்தாலும் நிதி நிலைமை நல்லாயிருக்கும். ஏன்னா 2 கூடையவன் வலுப்படுறான். யார்? உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2 கூடையவன் வலுப்படுறாரு. சுக்கிர புதன் பார்வைக்கிறதுனால குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்காது. அது ஒரு விஷயத்தில் பெரிய எஸ்கேப் ஆகிட்டு வைங்க, கிரேட் எஸ்கேப். பணப்பிரச்சனை இருக்காது. மற்ற பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்காது. ராசியை வேறு குரு பார்க்குறாரு, தனகாரன் குரு பார்க்குறதுனால பணப்பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. செலவுகளும் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. செலவுகள் இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. செலவுகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் வந்து பெருச்சு ஏட்டார்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதான் லாஜிக் இல்லாமல் இங்கே விஷயமே இல்லை. எல்லாத்துலேயும் லாஜிக் இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சில பலன்களை கொடுப்பாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்த போதில் ஒரு 12ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 12ஆம் இடம், ராசியையும் பார்ப்பார். சரியா? கொஞ்சம் கோவப்படுவீங்க. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, கோவப்படுவீங்க, கொஞ்சம் படப்படன்னு பேசுவீங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா சில வீடியோ வேகமாக பேசுவேன். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கே கொஞ்சம் நல்ல நார்மலாக பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை ராகுவெளியில் அம்பாவை கும்பிட்டுட்டு என் பூஜை புனஸ்காரெலாம் முடிச்சுட்டு மகர ராசிக்கு தான் ஆகஸ்ட் மாதம் பலன்கள் போடுறேன். இனிமேல் தான் வந்து நான் மற்ற பர்சனல் ஊருக்கு பார்க்கணும், ஜாதகம் மற்றவங்களுக்கு பார்க்குறதுலாம். இன்றைக்கி அதை எடுத்து பேசுகிறேன். அந்த பேச்சிலே நமக்கு உறுதி தெரியும்.
சரியா? சில நேரங்களில் வந்து இந்த ஆஃப்டர்நூன் பேசும்போது ஒரு பதட்டத்தோடு பேசுவேன், ஒரு நெருக்கடியோடு பேசுவேன். எனக்கு சங்கடமாக இருக்கும். சரியா? நம்ம என்னடா ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறோமே, எதோ ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஓடுறோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நல்ல நிலைமையில் பேசுகிறேன். எல்லாத்துக்குமே ஒரு கொடுப்பனை தான், அமைப்பு தான். ஓகே நேயர்களே, அந்த செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வருது, நல்ல பலன்கள் நிறைய கொடுப்பாரு. இருந்தாலும் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோவப்படுவீங்க, பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. 21/8/2024 இருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் ஓகே, அந்நேரம் அதை ஞாபகப்படுத்துகிறேன், அதை பார்த்துக்கோங்க. பட்டு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். சரியா? செவ்வாய் பயிற்சி பின்னாடி நல்ல ஒரு நிதி நிலைமை, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், கவலையெல்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லபடியாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு அமோகமாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. சூரியனும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க, அதுதான் பெரிய பின்னடைவு. என்னென்னா சனி பகவானும் சூரியனும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு ராசிக்கு 1க்கு 2 கூடியவனும் 8 கூடியவனும் சந்திச்சுக்கிறாங்க. இருந்த போதிலும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்வையும் சனி பகவான் இருக்குது. சூரியன் என்னதான் அவர் பார்வைப்பட்டாலுமே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறதுனால சூரியன் ஒரு சுபத்துவமாக தான் பார்ப்பார். ஏன்னா கூட 2 கிரகங்கள் இருக்குது, புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருந்த போதிலும் தகப்பன் மகன் உறவில் சொல்ல கவனமாக இருக்கணும். நான் நேரம் கொஞ்சம் கூடுதலாக ஞாபகப்படுத்துகிறேன், பார்த்து இருந்துக்கோங்க. வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஆகஸ்ட் மாதம் அமோகமாக தான் இருக்குது. செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. செவ்வாய் வந்து உங்களை அப்படியே தூக்கி நிப்பாட்டுவார், மகர ராசியை தான் உச்ச விட்ட தூக்கி நிப்பாட்டுவார், சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து சுக்கிரனும் பயிற்சியாக போயிடுவார். செவ்வாய் அவர் வந்து ஆகஸ்ட் கடைசி தான் போகிறாரு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். கேது கூட சேர்ந்து நீசம் அடைவார். பரவாயில்ல, நீசம் அடைஞ்சாலும் குரு பார்வைக்கு வருவார், சூப்பர். ஸோ அதான் ஆகஸ்ட் கடைசி நல்லா இருக்குங்க, பிற்பகுதி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அவமான மாதமாக இருக்கட்டும். ஏன்னா ஆகஸ்ட் வந்து 8ஆம் மாதம். உங்கள் ராசிநாதனுடைய எண்ணும் 8 தான். சனி பகவானுக்கு வந்து நூமராலஜி படி பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் தான். ஸோ எல்லாம் ஒரு கோயின்சைட் ஆகுது, நல்லபடியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் ஒரு அமோகமாகவே இருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. சில சில சம்பவங்கள் நடக்கும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி சந்தித்தாலுமே எபோ ஆவரேஜாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எதனாச்சும் தகவல்லாம் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ஜனன ஜாதகத்தை அந்த டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்புகிறாங்க. கரெக்டாக நான் போடுறேன். அவங்களுக்கு நிறைய மகர ராசிக்கு நேயர்களுக்கு தெரியும், நிறைய நேயர்களுக்கு நான் போடுறேன், ரேண்டமாக பார்க்குறேன். எனக்கு அவங்க கேள்வி கேட்கும்போதே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு மைண்டில் ஏறிடும். அதுக்காகவே நான் நேரம் ஒதுக்கி பார்க்குறேன். வாரத்துக்கு 2 நாள் ஒதுக்கிடுவேன். அதில் டெக்ஸ்ட் பண்ணி போடணும், தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். கண்டிப்பாக அதை செய்கிறேன். மகர ராசிக்குனால எல்லா ராசிக்குமே பார்க்குறேன். இன்றைக்கெல்லாம் காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த இது தான் பண்ணேன், ரிப்ளை பண்ணுறது தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் அனுப்புங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தனிப்பட்ட ஜாதகம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான், அந்த கட்டணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. சனி பகவானை இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சனி பகவானை வழிபடுங்க. ஏன்னா சூரியனுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஆடி 15ஆம் தேதிக்கு பின்னாடி, நல்லா சொன்னோம்னா ஆடி 16ஆம் தேதி தான் பெருச்சே வராரு. ஆடி 16க்கு பின்னாடி சூரிய நாமத்தை சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சனி பகவானை வழங்குங்க, சனி பகவானுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா போயிடும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.